2024 உதகையில் சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்தணும்னு சொல்லி மத்திய அரசு 100 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கு. அதில் இப்போ ரேஸ் கோர்ஸுங்கிற இடத்த நம்ம ஆக்வை பண்ணி, ஏன்னா 100 வருஷமாக அதை வாடகை விட்டுருந்தாங்க, அதை எடுத்து நம்ம மத்திய அரசு இப்போ 17 கோடி ரூபா இப்போ தமிழக அரசு விடுவிச்சிருக்கு. ஏற்கனவே 100 கோடி கொடுத்தாச்சு நம்ம இந்த சுற்றுலாத்தை மேம்படுத்த சொல்லி. ஆனால் இன்றைக்கி நாங்கள் அதை மேம்படுத்துகிறோம் அப்படின்னு இந்த திமுக அந்த மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு, இந்த ராமச்சந்திரனை கூப்பிட்டு இப்படி அறிமுகப்படுத்துகிறீங்களே, இப்படி தான் ஸ்டிக்கர் ஒட்டுவீங்களா? மத்திய அரசு எதுவுமே பண்ணலைன்னு மத்திய அரசு கொடுக்குறத பூரா ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இப்போ இந்த சுற்றுலாத்தலத்தை நம்ம மேம்படுத்துறத இப்போ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கப்சை விட்டுட்டுருக்கிறீங்களா? இதையெல்லாம் தயவு செஞ்சு நீலகிரியில் இருக்கிற வேட்பாளர்கள் அதை எடுத்து சொல்லுங்கள் மக்களிடத்தில். சும்மா ஏதோ ஒன்றுன்னு பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அதுவும் இல்லாமல் ஊட்டி தொகுதியில் இந்த பாஜக நிர்வாகிகள் சும்மா போய் ஓட்டு கேட்டுட்டு வராதிங்க. எப்பா தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட நாலேஜ் இருக்கா என்னன்னு தெரில. நீங்கள் போய் தயவு செஞ்சு இந்த திட்டமெல்லாம் நம்ம தான் செயல்படுத்துகிறோன்னு சொல்லுங்கள். இலவச அரிசி, பருப்பு, எண்ணெய் இது எல்லாத்தையும் நம்ம மத்திய அரசு கொடுக்குதுன்னு ஒவ்வொரு ஊர்லேயும் போய் மக்களிடத்துல சொல்லுங்கள். அப்புறம் ஜல்ஜீவன் திட்டத்தில் 30 கிராமங்களுக்கு நாம் குடிநீர் சப்ளை பண்ணியிருக்கோம். இதே நம்ம திமுக ஆட்சி இல்லாமல் இருந்திருந்தால் 100% ஆகிருக்கும். ஆனால் அந்த திமுக தான் அதை தடுத்து நிறுத்துது, நம்ம வீட்டுக்கு வீடு குடிநீர் வசதி கொடுக்குறத அப்படின்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்கய்யா. சும்மா போய் மீட்டிங்கில் என்னத்தை பேசுகிறீங்க? தேயிலைக்கு குறைஞ்சபட்ச ஆதார விலை 25 ரூபா நிர்ணயிக்க சொல்லி மாநில அரசு, இந்த மத்திய அரசு ஒரு குழுவை அமைச்சது. அந்த குழுவை செயல்படுத்த விடாமல் பண்ண அந்த தயாநிதி மாறனை பற்றி தயவு செஞ்சு மக்களிடத்தை எடுத்து சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்த முறை அதிமுக ஆட்சி வந்த உடனே அந்த குழுவை அமைச்சு குறைஞ்சபட்ச ஆதார விலையாக 25 ரூபா தேயிலைக்கும் டீ தூள் 150 ரூபாய்க்கு மேலே எடுக்கணுங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதையும் மத்திய அரசு தான் பண்ணியிருக்குது. அதையும் சொல்லுங்கள். காய்கறிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு இந்த ஹோல்சேல் இந்த பண்ணுறதுக்கு மக்களே நேரடியாக போய் காய்கறியில் விற்கலான்னு சொல்லி அந்த திட்டத்தை செயல்படுத்த விடாமல் தடுத்தது திமுக அரசுன்னு சொல்லி மக்களிடத்தில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நீலகிரி மாவட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள் 2 லட்சம் ஓட்டு இருக்குது நீலகிரி மாவட்டத்தில். அந்த பிரதிநிதிகளை அழைச்சி நீங்கள் பேசலைன்னா போன தடவை மாதிரியே தோற்று போயிடுவீங்க. உண்மையிலுமே சொல்கிறேன். இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்குது, பல பேர்த்த நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. அதையெல்லாம் செய்யாமல் சும்மா நம்ம ஓட்டு கேட்குறோம் என்னத்தை போய் ஓட்டு கேட்குறீங்க? இதையெல்லாம் எடுத்து சொன்னால் தானே ஓட்டுக்கு போடுவாங்க மக்களுக்கு தெரியுமில்ல. இந்த குன்னூர் டு கூடலூர் வரைக்கும் எப்படி ரோடு வசதியை மத்திய அரசு செயல்படுத்தி அந்த பார்க்கிங், அதாவது வண்டி வாகனம் நிறுத்துறதுக்கு எப்படி சைடில் இடம் பண்ணி எப்படி கொடுத்துருக்குது, அதையெல்லாம் எடுத்து சொல்லணும் இல்லை. சும்மா ஓட்டு போடுங்கன்னா எப்படி போடுவாங்க? மக்களுக்கு என்ன தெரியும்? தயவு செஞ்சு இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டு பிஜேபியை வின் பண்ண பாருங்கள் ஊட்டி தொகுதியில். அதே மாதிரி குன்னூர் கூடலூரும் வெற்றி பெற மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தர்பார்.